ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உழவர் சந்தைக்கு நம்ம போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து காய் சுத்தமாக இல்லை, அதனால் அதை வாங்க போகிறோம். வாங்க போகலாம். சின்னதாக இருக்கும் அது இல்லையா? கால் கிலோ போடுங்க. வெண்டைக்காய் கால் கிலோ போடுங்க. கருவேப்பிலை வேண்டாம். மாங்காய் வேண்டாம் இருக்கு. கூட 2 போடுங்க. மீடியமாக போட்டுமா? மீடியமாக போடுங்க. காயை போடுங்க, பழம் போட்டுறாதீங்க. 200 எவ்வளோ போட்டோம்? கால் கிலோ போடுங்க. 100 ரூபாய்க்கா போட்டோம்? நல்லா இருக்கணும். ஒன்று எடுத்துக்கவா? அரை கிலோ போட்டுருங்களா? அரை கிலோ இவ்வளோ தான் வரும். அரை கிலோ போட்டுடுறேன். ரெண்டுக்கும் சேர்த்து 300 மட்டும் கொடுங்க. ரம்புட்டான் எவ்வளோ? அரை கிலோ 200 ரூபா. சந்தையில் என்னென்ன திங்ஸ் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள. ஹாய், நான் என்ன திங்ஸ் வாங்கியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு பை நிறைய வாங்கியிருக்கேன். உங்களுக்கு என்னன்னு அப்படியே காமிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இவ்வளோ வாங்கியிருக்கேன். நான் முக்கியமானதெல்லாம் நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து தக்காளி வாங்கினேன். இவ்வளோ தக்காளி 20 ரூபா. பரவாயில்ல, நிறைய இருக்குல்ல. தக்காளி விலை கம்மின்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். இந்த மாம்பழம் வாங்கியிருந்தேன். இது வந்து நிறையவே இருந்துச்சு. இது வந்து 70 rupees 1 kg வாங்கியிருந்தேன். ரேட் அதிகமான ப்ராடக்டும் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு கூட காமிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு இஞ்சி வாங்கியிருந்தேன். பார்த்துக்காங்க, இந்த இஞ்சி 40 ரூபாயாம். இஞ்சி டீ எங்கே போட 40 ரூபா இருக்குது இந்த இஞ்சி. இது வந்து 100 grams தான் இருக்கு. 40 ரூபா அன்னைக்கு ரேட்டு கூட. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நான் வந்து இது வாங்கியிருந்தேன். லெமன் வாங்கியிருந்தேன். லெமன் வந்து இன்னும் 2 இருந்துச்சு. ஸோ இது வந்து 20 ரூபா. லெமன் ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்டைக்காய் நிறையா வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். நிறைய இருக்கு. கத்திரிக்காய் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் பீட்ரூட் வாங்கியிருந்தேன். 3 பீட்ரூட் 20 rupees. ஸோ எல்லாம் சேர்த்து இந்த காய்கறி எல்லாமே சேர்த்து நான் வந்து 200 rupeesக்கு வாங்கினேன். ஃப்ரூட்ஸ் வந்து நான் எங்கே வாங்கினேன் அப்படியே காமிச்சிட்டு உங்களுக்கு ஃப்ரூட்ஸை ஃபாலோட் போய் சொல்கிறேன். ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே பக்கத்தில் வாங்கினேன். அங்கே எவ்வளோன்னு பார்க்கலாம். நவாப்பழம் வாங்கியிருந்தேன். இவ்வளோண்டு நவாப்பழம் 150 rupees. இது பாருங்களேன், ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ஒரு 1/2 kg 150 rupees. கேட்டால் இது நாட்டு நவாப்பழம் கிடையாது, மலை நவாப்பழம்னு சொல்கிறாங்க. பெரிய சைஸாக இருக்கும்ல, அந்த நவாப்பழம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். இந்த நவாப்பழம் ஓகேவா? இது வந்து 150 rupees. அடுத்தது கொய்யாப்பழம் வாங்கினேன். கொய்யாப்பழம் வந்து 1.5 கிலோ 150 rupees அதுவுமே. ஆனால் இது வந்து நம்ம நார்மல் கொய்யா கிடையாது. இது எதுவும் இந்த பெரிய சூப்பர் மார்க்கெட்டில் பெரிய பிக் சைஸில் ஒரு கோவா இருக்கும்ல, அந்த கோவாவுடைய சின்ன வெர்ஷன். இது பெருசாகவும் இருந்துச்சு. நான் சின்னதாக மட்டும் எனக்கு போடுங்கன்னு சொன்னேன், அதனால அது போட்டிருக்காங்க. ஸோ இது 150 rupees. நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்து எவ்வளோ வந்துச்சுன்னா கரெக்டாக 600 rupeesக்கு வாங்கியிருக்கோம். இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 15 நாளைக்கு வரும். அதாவது இந்த மாதம் முடிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய், டாடா, see you.